Hi guys, welcome to my channel. Welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்காக இன்னொரு டாபிக் ரீசனிங் எடுத்து வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 ஆல்ரெடி நான் இங்கே மொத்தம் ப்ளேலிஸ்ட்டில் 3 வீடியோ போட்டேன். ஒன்று வென் டயக்ராம் விட்டு, கியூப் விட்டு, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஐ கெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பை சான்ஸ் பார்க்கலன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ப்ளேலிஸ்ட் பட்டன் இருக்கும். அதை அமுக்கி பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட் ரீசனிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி. ஸோ நம்ம 5வது டாபிக் முடிக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது அப்புறமா சொல்கிறேன் 5வது டாபிக் வரும்போது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி. ஐ கெஸ் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேசிக் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ கம்மிங் டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா நார்மலாக நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்க பேர், ஒருத்தவங்க பேர் PQR. ஓகே, 3 பேர் இருக்கேன். 3 பேரையும் நான் ஒரு சீட்டில் உட்கார வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 3 சீட் இருக்குது, இங்கே. ஓகே, இப்போ இதுதான் என்கிட்ட ரைட், இதான் லெஃப்ட். நீங்கள் பை சான்ஸ் ஃபோனை கையில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஃபோன் இந்த சைடில் ரைட் எழுதிருக்க சைடு தான் உங்கள் கை ரைட்டில் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் எழுதிட்டோம். எப்போவுமே கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்மோட்டு படி தான் அங்கே சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் கொஷின், நம்ம இப்போ நான் சொல்கிறேன் Q ஒரு எண்டில் உட்காந்துருக்கு. ஓகே, Qவை நான் ஒரு எண்டில் லெஃப்ட் சைடு எண்டில் உட்காந்து வச்சுருக்கேன். ஓகே, Qட்டு 2 சைடு, ஒரு சைடு தள்ளி P உட்காந்துருக்கு. அப்போ இங்கிட்டு Q நம்ம ஒரு சைடு தள்ளி P உட்கார முடியாது, ஏன்னா இதான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கு. அப்போ ஒரு சைடு தள்ளினா இங்கே தான் P உட்கார வச்சுருக்கோம், ரைட்டா? அப்போ மிச்சம் யார்? R. ஸோ Rஐ இங்கே உட்கார வச்சிட்டோம். எப்போவுமே நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ கெஸ் உங்கள் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு இங்கே எத்தனை பேரை தர்றாங்களோ அவங்களை உட்கார வைக்கணும் ப்ராப்பரான லைனில். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். ஸோ கம்மிங் டு திஸ் கொஷின், இங்கே நம்ம முதல்ல ஃபஸ்ட் கொஷினை படிப்போம். கொஷினை மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க மொத்தம் நம்மள்கிட்ட, நான் கொஞ்சம் பேனான்றதை திக்னஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு A and B அப்புறம் C நிமிஷம் இதையும் திக்னஸ். ஸோ நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை பேர் உட்காந்துருக்கேன்? 5 பேர் உட்காந்துருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். ABCDE மொத்தம் 5 பேர். ஓகேயா? இங்கே A is standing at the one of the corner. இங்கே A ஒரு கார்னரில் உட்காந்துருக்கு. ஓகேயா? அடுத்தது B and C are standing adjacent to each other. இந்த adjacent மீனிங் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல கொஷனை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, D is standing second from the last corner. ஸோ D லெஃப்ட்லேருந்து லாஸ்ட் கார்னரில் உட்காந்துருக்கு. E is standing third to the left C. E தேர்ட்லேருந்து லெஃப்டில் உட்காந்துருக்கு C விட்டு. ஓகே, இப்போ who is standing adjacent to A. ஸோ இப்போ adjacentனா என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ கம்மிங் டு adjacent, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் இங்கே சால்வ் பண்ணுவோம், ஏன்னா இங்கே தான் blank பேப்பர் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ adjacentனா இப்போ இங்கே நம்ம அளவு தூரம் போக தேவையில்ல. இப்போ இங்கே இருக்கா, நம்ம சால்வ் பண்ணுவோமா? இப்போ P விட்டு adjacent யாருன்னு சொல்லுவீங்க? adjacentனா ஜென்ரலி இப்போ நான் A, B அப்புறம் C 3 பேர் உட்கார வச்சுருக்கேன். இப்போ B விட்டு adjacent யாருன்னு கேட்டிங்கன்னா C and A. adjacent மீன்ஸ் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஸோ B and C 2 பேருமே பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அதுதான் adjacent. இப்போ Q விட்டு பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? ஒன்லி R தான் உட்காந்துருக்கு, ஏன்னா Q லாஸ்ட்டில் உட்காந்துருக்கு. ஓகே, அப்போ R தான் அதோட பக்கத்தில் இருக்க adjacent. ஸோ இவங்க பக்கத்துலன்னு சொல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷில் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு adjacentனு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் கொஷின், நம்ம கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே லெஃப்ட்டுன்னு எழுதிக்கோங்க, இங்கே ரைட்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிட்டோம். இப்போ மொத்தம் 5 லைன், 1 2 3 4 5 5 லைன் உண்டாக்கிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஈஸியாக என்ன லைன் தெரிஞ்சு, D ஸ்டாண்டிங், சாரி D இல்லை, E ஸ்டாண்டிங் இதில் A அப்புறம் BC, C ஸ்டாண்டிங் இந்த செகண்ட். ஓகே, இந்த லைன் தான் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு, ஏன்னா D ஸ்டாண்டிங் டு த கார்னர், செகண்ட் லாஸ்ட் கார்னர். அப்போ D எங்கே உட்காந்துருக்கு? செகண்ட் லாஸ்ட், லெஃப்ட் விட்டு செகண்ட் லாஸ்ட்டில் இந்த இருக்க Dயை நான் உட்கார வச்சிட்டேன். ஓகேயா? ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே கவனிச்சிங்கன்னா ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்துருன்னு சொல்லியிருக்காங்க. கார்னர் இங்கே எங்கே இருக்குது? இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. அப்போ இந்த 2 கார்னர்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார போது E.
ஏ. ஓகே, அதனால் நம்ம இப்போ டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கல. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த இதை நான் அழிச்சிடுறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஓகே, இப்போ அடுத்த லைன், இ இஸ் ஸ்டாண்டிங் டு த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இ எங்கே உட்காந்துருக்கு? சி விட்டு லெஃப்டில் உட்காந்துருக்கு. அப்போ நான் சியை இங்கே எழுத முடியாது. ஏன்னா இங்கே இதான் லாஸ்ட் சீட்டே. சி விட்டு லெஃப்ட் சைடில் எப்படி உண்டாக்க முடியும்? அப்போ நம்ம எங்கே உட்கார வைப்போம்? சியை ஓகே, ஸோ சி எங்கே உட்காரப்போம்? நம்ம இங்கே உட்காரப்போம். தேர்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சியை நான் இங்கே உட்கார வச்சேன்னா சி அவுட்லேருந்து இ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இப்போ சி இந்த இருக்குது, சி அவுட் லெஃப்ட் இது இங்கிட்டு தேர்டில், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். அப்போ தேர்ட் பிளேஸில் யார் உட்காந்துருக்கா? இ உட்காந்துருக்கா. ஓகே, நம்மளுக்கு இந்த லைனும் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ கம்மிங் டு ஃபர்ஸ்ட் லைன், ஏ இஸ் ஸ்டாண்டிங் அட் த ஒன் கார்னர். இந்த கார்னரில் ஆல்ரெடி இ உட்காந்துருச்சுன்னா இந்த கார்னரில் ஏ உட்காரும். ஓகேயா, இப்போ மிச்சம் யார்? நம்மள்ட்ட 5 பேரில் பி மட்டும் தான். ஸோ பி இடத்தையும் உட்கார வச்சிட்டோம். ஸோ இங்கே கொஷின் இங்கே கவனிங்க, பி அண்ட் சி ஆர் ஸ்டாண்டிங் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். பி விட்டு பக்கத்தில் தானே சி உட்காந்துருக்கு, அப்போ அட்ஜசன்ட் தானே உட்காந்துருக்கு. அப்போ இதுவும் நம்ம உண்டாக்கிட்டோம். இது ஸ்டேட்மெண்ட் படி நம்ம கரெக்ட். ஓகேயா, ஐ கெஸ் நீங்கள் சிட்டிங் ஒரு உட்கார வச்சிட்டிங்க. இப்போ நம்ம கொஷனுக்கு வருவோம். ஸோ கொஷின் என்னென்னா ஹூ இஸ், இப்போ நம்ம இங்கே இல்லை. ஸோ நம்ம இப்போ இங்கே நம்ம இதை ட்ரா பண்ணிட்டோம். ஐ கெஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ ஓகே, ஸோ நம்ம இங்கே இதை ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் கொஷினை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட்ஜசன்ட் டு ஏ. ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட்ஜசன்ட் டு ஏ. ஏ பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஏ. ஸோ நான் திருப்பி அதை அமைக்கிறேன். ஸோ ஏ இந்த இருக்குது ரைட்டா. ஸோ ஏ பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? நம்மளுக்கு சி உட்காந்துருக்கு. ஏன்னா ஏ இந்த கார்னரில் இருக்கும் போது பக்கத்தில் யார்? ஆறுனா ரைட்டு, இதில் நம்ம நீங்கள் இல்லை. ஸோ அட்ஜசன்ட்டில் யாருன்னா அட்ஜசன்ட்டில் பக்கத்துன்னு நான் சொன்னேன். ஸோ பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? சி உட்காந்துருக்கா. வாங்க ஆப்ஷன் இருக்கான்றாமா. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் ஏ தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ ஐ கெஸ் உங்கள் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஐ திங்க் இந்த டைப் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது சேம் இதே மாதிரி தான், ஆனால் இந்த இதில் வேர்ட்ஸ் இருக்கும் ஐ கெஸ். ஸோ ஐ கெஸ் நான் அட்ஜசன்ட் 2 நிமிஷம் ஐ கெஸ் சரியான ட்ராப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இதை பிடிஎஃப் நாங்கள் போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்பர் 29 பார்க்கலாம். ஒரு இன்னொரு கொஷின் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இங்கே நம்மளுக்கு 6% இருந்திருக்காங்க. முதலையா நம்ம 4 பார்த்தோம், 5 பார்த்தோம், இங்கே 6 இப்போ. ஓகே, ஸோ முதல்ல கொஷினை டீட்டெயிலாக படிக்கணும். ரைட், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் இந்த கொஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் இங்கே சர்க்கிள் டேபிளில் கொடுத்துருக்கேன். சர்க்கிள் டேபிள்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் சொல்கிறேன். ஓகே, ஃபேஸிங் த சென்டரை எல்லோரும் பார்க்குறாங்க. ஓகே, பி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. பி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூவில் உட்காந்துருக்கு. S is immediate neighbor of Q and T. Sorry, Q and U. S Q to U to immediate neighbor. பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஓகே, T is sitting second to the left of R. T இங்கே second to the left of Rல உட்காந்துருக்கு. ஸோ who is sitting immediate neighbor of P and U. P and U to immediate neighbor யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ கெஸ் கொஷின் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு எழுதியாச்சு. ரைட்டை நான் தள்ளி எழுதிக்கிறேன். ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஓகே, 1 2 3 4 5 6 மொத்தம் நான் 6 லைன் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்மளுக்கு எது ஈஸியாக புரியுது அதை முதல்ல கவனிங்க. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே ஃபஸ்ட் லைன்லேருந்து போக ஆரம்பிப்போம். P sits to the second to the left of Q. இப்போ Q இந்த இருக்குது. Q விட்டு லெஃப்டில் 1 2 அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா? P உட்காந்துருக்கான். ஓகே, ஸோ P sits to the secondன்னு சொல்லி நான் தேர்ட்ல ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா P is sitting second to the left of Q. Q இருந்துச்சுன்னா செகண்டில். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இடத்துல யார் உட்காந்துருக்கான்? P உட்காந்துருக்கான். ஓகேயா, coming to next question. S is immediate neighbor of Q and U.
ஸோ க்யூ விட்டும் யூ விட்டும் இமீடியட் நெய்பர் யார்? அப்போ க்யூ இந்த இருக்குது, யூ அங்கே பக்கத்தில் இருப்பான். அது விட்டு 2 பேர்கிட்ட இமீடியட் நெய்பர் யார்? எஸ். ஸோ இப்படி வரைஞ்சால் தான் நம்மளால் உண்டாக்க முடியும். ஏன்னா எஸ்ஸு சென்டரில் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே க்யூ விட்டும் நெய்பர் ஆக முடியும், யூ விட்டும் நெய்பர் ஆக முடியும், க்யூ விட்டும் நெய்பர் ஆக முடியும். ரைட்டா? ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கமிங் டு நெக்ஸ்ட், இப்போ நம்மளுக்கு இங்கே வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆரை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஸோ ஆர் விட்டு ஆர் இங்கே ஆர் இருக்கேன், செகண்டில் லெஃப்டில் டி உட்காந்துருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பேசிக் நம்ம ஒரு 2-3 ட்ராயிங் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல சிட் பண்ண வைப்போம். இப்போ உங்களை உட்கார வச்சும் போது கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல நான் க்யூ உட்கார வச்சுருக்கேன், எஸ் யூ. ஸோ மேலே இருக்கிறத சேமாக நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன், ஒரு இடத்த விட்டுட்டு பியை உட்கார வச்சுருக்கேன். ஸோ நம்ம கீழே இன்னொரு லைன் வரைஞ்சோம், டியும் ஆரும். ஸோ இந்த இடத்துல நான் டீயை உட்கார வைக்கிறேன், இந்த இடத்துல ஆரை உட்கார வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 6 பேரை உட்கார வச்சிட்டோமா? ஆமாம், உட்கார வச்சிட்டோம்னா இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை மொத்தம் 4 பேரையும் உட்கார வச்சிட்டேன், 6 பேரையும் உட்கார வச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிக்கு யூக்கும் நெய்பர் யார்? ஓகேயா? இந்த இருக்கான் பி, இந்த இருக்கான் கியூ. ஸோ இந்த இருக்க அந்த லைன். ஸோ நெய்பர் யார்? சென்டரில் ஆர். ஸோ இது ரைட் ஆப்ஷன் நம்பர் சி. ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஐ கெஸ் நான் 2-3 கொஷின் தான் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு இதில் 2 கொஷின் தான் ரொம்ப தேடி முடிக்கலை, என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஐ கெஸ் உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை புரியலைன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைனா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் வேணால் இன்னும் ஒரு கொஷின்ஸை தேடி வீடியோ போடுறேன். இதில் மொத்தம் இன்னும் 2-3 கொஷின்ஸ் இருக்குது. நான் இந்த பிடிஎஃபை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிகிராமில் போட்டுருவேன். இதான் இப்படி டெலிகிராம் QR கோட். நீங்கள் பை சான்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா மை கான்செப்ட் தமிழ்னு நீங்கள் போய் டெலிகிராமில் சர்ச் பண்ணாலே இப்படி சேனல் தெரியும். ஓகேயா? ஸோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ரெடி நான் இப்போ வரைக்கும் போட்ட இந்த 2-3 டாபிக்ஸ் ஒரு பிடிஎஃப் எல்லாம் போட்டேன். ஏன்னா அதுக்கு பல சேர்ந்துட்டு நம்ம ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்லாம் பண்ணோம்னா அது ஒரு பிடிஎஃப் கிடைக்கல, ஏன்னா டெலிட் பண்ணிட்டேன் அப்போயே. ஸோ ஐ கெஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இதுதான் இன்றைக்கி வீடியோஸ். ஐ கெஸ் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவவர் நான் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லலான்னு என்னென்னா, நம்மளுக்கு எப்போ டாபிக் நம்பர் 4 முடிஞ்சிருச்சு, எப்போ நம்ம டாபிக் நம்பர் 5 பண்ணுவோமோ 5:25. ஓகே, அடுத்த டாபிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 டாபிக் கூட சேர்ந்து ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த 5 டாபிக் ரிவைஸ் பண்ண. ஓகே, அது டேட் எப்போன்னு நான் சொல்லிடுறேன், அது அப்புறமா சொல்கிறேன். 5வது டாபிக் நான் போடும்போது உங்களுக்கு அந்த டேட் சொல்லிடுவேன். ஸோ அந்த நாளைக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதனால் ஐ கெஸ் மேக்ஸிமம் லைவில் தான் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை, ஏன்னா இங்கே உங்களுக்கு இது மாதிரி பல கண்டென்ட் கிடைக்க போகுது. ஸோ தேங்க்யூ, பாய்.